முடிச்சு சாமி. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ ஓம் நமோ ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணபிருஷ்டாய புத்ரே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமிநிதி நாமனே நமோ ஆச்சாரிய பாதாய நிதாய கிருபபுதாயினே கௌரகத தாமதாய நகர கிராமதாரிணி நமோ ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணபிருஷ்டாய புத்ரே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமனே நமஸ்தே சாரஸ்வதே தேவி கௌரவாணி பிரச்சாரிணே விசேஷ शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत् नष्टप्रायेष अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिके मुखं करोति वाचालं पुंगुं लङ्घाय ते कृं यत्कृपात्तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। इस डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। இன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி, ராமர் அவதரித்த தினம். சோ ஸ்ரீராமரை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் பேசலாங்களா? எல்லாருடைய உத்தரவுப்படி பேசலாங்க மாதாஜி. பேசலாங்க மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி. சோ இந்த கலியுகம் எப்படிப்பட்டதுன்னா, சண்டையும் சச்சரவும் நிறைந்த இந்த கலியுக இதுல பகவானோட திருநாமங்களை உச்சரிப்பதே விடுதலைக்கான ஒரே வழி. இதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரண்யதா. இந்த ரொம்ப பிரபலமான ஒரு நாமம், எல்லாருக்கும் எளிதில் வரக்கூடிய நாமம், எல்லாருக்கும் வாயில உச்சரிப்பதற்கு மிக உயர்ந்த நாமம் அப்படின்னா ராமநாமம். இதை தெரியாதவங்க இந்தியால அநேகமா யாரும் இருக்க மாட்டாங்க. ஈவன் அவங்க முகமதியரா இருந்தா கூட ராமா அப்படிங்கிற சொல்லை அவங்க கேட்டிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ராமர் கோயில்ங்கிற சர்ச்சை வந்தப்ப கூட அந்த ராமாங்கிறத ஒரு அவங்க தோணலைன்னா கூட அவங்க உச்சரித்தே ஆக வேண்டிய நிலையில நிறைய பேர் உச்சரித்திருக்காங்க ராமநாமம். சோ இந்த ராமநாமமானது 3 ராமநாமங்கள் ஒரு கிருஷ்ண நாமத்திற்கு இணையானது. இந்த ராமநாமத்துல நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. ஸ்ரீ ராம ராம ராமேரி ரமே ராமே மனோரமே சகஸ்ர நாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வரானனே. யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கதமஸ்த காஞ்சல்யம் பாசுமாரி பரிபூரண லோச்சனம் மாருதிம் நமராஜ சாந்தகம் அப்படின்னு நிறைய பேர் ராமநாமத்தை பாடியிருக்காங்க. சிவவாக்கியர் கூட சொல்லியிருக்காரு. அந்திகால உச்சி 3 ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் தவங்களும் சிந்தை மேவும் ஞானமும் தினம் ஜபிக்கும் மந்திரம் சிந்தை ராம 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 ராமம் என்னும் நாமமே. சோ சிவவாக்கியர் அந்த மாதிரி சொல்லியிருக்கார். புரந்தரதாசர் அவர் சொல்றாரு, இப்போதே ராமநாமம் சொல்லுங்கள். ஏன்னா ராமநாமத்தை எப்பெல்லாம் நாம உச்சரிக்கிறோமோ அது நம்மளுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். சோ ஸ்ரீராமர் அவதரித்த இன்னைக்கு நாம ஸ்ரீராம நாமத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உச்சரிக்கலாம். நாம சொல்ற நாமத்திலேயே ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, அதுலயும் ராமநாமம் இருக்கு. சோ அந்த ராமா அப்படின்னாலே அது பகவான் ராமர் தோன்றுவதற்கு முன்பே உண்டான அந்த நாமம். பகவான் தோன்றதுக்கு முன்னாடியே அந்த ராமநாமம் வந்துருச்சு. இந்த ராமநாமத்தை காஞ்சி பெரியவர் கூட ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லுவார், யாரு 1 கோடி ராம மந்திரங்களை சொல்றீங்களோ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுவாரு, அவங்களுக்கு ஒரு வெள்ளி காசை நான் இலவசமா தர்றேன் அப்படின்னு. ஏன்னா இந்த மூத்தவர்கள் இந்த மாதிரி சாதுக்கள் எல்லாம் பகவானின் நாமத்தை எல்லா மக்களிடம் கொண்டு செல்வதே இவர்களுடைய இந்த பரமஹம்சர்களோட வேலை.
ஏன்னா நாமம் ஒன்றே நம்மை தூய்மையாக்கும், நாமம் ஒன்றே கதி. அது இந்த கலியுகத்துல பகவான் எப்படி வந்திருக்காரு? நாம ரூபத்துல வந்திருக்காரு. கலிகாலே நாம ரூபேன கிருஷ்ண அவதாரே அப்படின்னு பகவான் வந்து நாம ரூபத்துல வந்திருக்காரு. சோ இங்க காஞ்சி பெரியவர் பகவத் நாம கோவிந்தரவாள் அப்படின்னு சொல்லி நிறைய பகவானுடைய நாமத்தை எங்கும் பரப்பியிருக்காங்க. ஸ்ரீராம் பரமஹம்சர் அவரு வந்து ராமநாமத்தை, விவேகானந்தர் இந்த மாதிரி ரொம்ப ஆஹ் பெரியவர்கள் எல்லாம் நான் சொல்லியிருக்காங்க. இப்ப வாடினேன் வாடி வருந்தினேன் மனதால் பெருந்துயரிடுவையில் பிறந்து கூடினேன் கூடி இளைத்தவர் தம்மோடு அவர் தரும் கலவையை கருதி ஓடினேன் ஓடி உயர்தரும் பொருள் உணர்விடும் பெரும் பொருள் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்லியிருக்காங்க. சோ இந்த கர்ம பூமி இது வந்து நாம செயல் கர்ம பூமி அப்படின்னா செயல் புரியாம இங்க இருக்க முடியாது. சோ நம்ம வந்து செயல் புரியும் போது ஸ்ரீ ராமநாமத்தை செய்து கொண்டே செயல் புரிந்தோம் என்றால் நாம வந்து முக்திக்கான வழி நம்மளை தேடி வரும். சோ இங்க வந்து அப்படிங்கிறது வந்து ஆஹ் நம்மளுக்கு அதுக்கும் விளக்கம் இருக்கு. ஏன் ராமா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி அத மறுபடியும் பார்க்கலாம். சோ இப்போ ஸ்ரீராமர் ஆஹ் எப்படி அவர் வந்து 14 ஆண்டுகள் காட்டுக்கு போனார், கூட லக்ஷ்மணன் எப்படி போனார், சீதா தேவி எல்லாம் எப்படி போனாங்க. இப்ப ராமச்சரிதத்துல நாம நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அதுல குறிப்பிட்ட ஒரு கேரக்டர் வந்து லக்ஷ்மணர். ஏன்னா லக்ஷ்மணர் வந்து சீதா தேவியை விட அதிகமாக கூட இருந்தவர் ஸ்ரீராமர் கூட. அந்த அளவு நெருக்கமானவர். இன்கார்னேஷன் அவர் வந்து பலராமர், லக்ஷ்மணர், நித்யானந்த பிரபு இப்படி எப்பொழுதுமே பகவான் எப்பொழுதெல்லாம் அவதாரம் எடுத்து வருகிறாரோ அப்ப கூடவே வருவார். பகவானுடைய டைரக்ட் இன்கார்னேஷன். சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவஸ்தரம் ஏக ஏக அஸ்ரம்பும்சா மகாபாதக நாசனம். சோ ஸ்ரீ ராமச்சந்திரர் அவர் வந்து ஒரு புனிதமான தலைப்பா பல மில்லியன் ஆண்டுகளா தொடர்ந்து பேசப்படுறார். நீங்க பாத்தீங்கன்னா தென்னிந்தியா, வட இந்தியா, கிழக்கிந்தியா, மேற்கிந்தியா அப்படின்னு எங்க இந்தியாவுல எந்த பகுதியில் எடுத்துட்டாலும் நீங்க ஸ்ரீராமரை பற்றி பேசுறத நீங்க பார்த்திருக்கலாம். இந்தியால மட்டுமல்ல, இந்தியாவுக்கு வெளியிலும் ஸ்ரீலங்கால, நேபாள், இன்னும் யுஎஸ்ஏ இந்த மாதிரி பல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எங்க போனாலும் அங்க வந்து இந்தியர்கள் இருப்பாங்க. அவங்க அவங்க மூலமா பல ஃபாரினர்ஸ் கூட பகவானை பத்தி பேசுவாங்க, ராமாயணத்தை பத்தி பேசுவாங்க. ராமாயணம் அது வந்து வேற மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு பல நாடுகள்ல அது பேசப்பட்டு வருகிறது. பழி வழித்தோன்றல்களால ஜெனரேஷன்ஸ் எங்க பார்த்தாலும் ராமரை பத்தி பேசியிருக்காங்க. எல்லா சம்பிரதாயங்களையும் பேசியிருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ராமர் கோயில் இருக்கும். ஸ்ரீராமரோட பெயர்ல ராம் சுக்லா, ராம் நகர், ராம் சர்மா அப்படின்னு. இங்க சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா ராம சுப்ரபாலமணியம், இப்படி ராமபால் சுப்பிரமணியம், இப்படி ஏதோ ஒரு பெயர். வீடுகளுக்கு பாத்தீங்கன்னா ராம் நிவாஸ், ராம் கௌர், ராம் சதன் அப்படின்னு ராமர் பெயரை, ஏன்னா ராமர் பெயரை தெரிந்தோ தெரியாமலோ உச்சரிப்பதனால் எப்படி தீய வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ தொட்டிங்கனாலும் அந்த தீ வந்து சுடும். அது போல ராமரது பெயரை தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க சொல்றதுனாலயும் உங்களுக்கு அஞ்ஞான சுக்கிருதி வந்துட்டே இருக்கும். சரிதம் ரகுநாத சதகோடி பிரவஸ்தரம், நூற்றுக்கணக்கான நூல்கள், கோடிக்கணக்கான நூல்கள் வந்து ராமச்சரிதத்தை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. ஏக ஏக அக்ஷரம் பும்சா மகாபாதக நாசனம். மகாபாதக நாசனம், அந்த அக்ஷரம் என்ன ஆகுதுன்னா நம்மள பல விதமான பாவங்கள்ல இருந்து நம்மளை காக்கின்றது. ஒவ்வொரு அடியும் ராமச்சரிதையில வந்து பல மில்லியன் அபராதங்களையும் பாவங்களையும் போக்க வல்லது. வால்மீகி ராமாயணம் இருக்கு, அத்தியாத்மிக ராமாயணம் இருக்கு, ராம்சரிதமானஸ் இருக்கு, கம்ப ராமாயணம் இருக்கு, இப்படி நிறைய சரிதங்கள்.
சோ அவர் வந்து ஸ்ரீஹரி அப்படிங்கிற பகவான் ரொம்ப பல அவதாரங்களா வர்றாரு. பற்பல அவதாரங்கள். ஏதே சம்சகலாபம் சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் தசவித ரூபா. அவர் வந்து எல்லாமே புகழத்தக்கதுதான். இருந்தாலும் இங்க ஸ்ரீதர் சுவாமி எழுதுறார், ராமர் கிருஷ்ண அவதாரங்களே ஆதி அவதாரங்கள். ஏன்னா மனித ரூபத்துல வர்றாங்க. சோ அவங்க அவதாரங்களையே தலைமையானவர்கள் கிருஷ்ணரும் ராமரும் தான். இப்ப மற்ற அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், இந்த மாதிரி பல அவதாரங்கள்ல வரும்போது அவங்க மனித ரூபத்துல கிடையாது, வேற மிருகங்கள் ரூபத்துல கூட வர்றார் பகவான். அப்ப கூர்ம அவதாரத்துல கூட பார்க்கலாம், அவர் தன்னோட முதுக சொரிய நினைக்கும் போது மந்தார மலை கடையிறாங்க. அதுக்கு வந்து அது சொரியற மாதிரி அந்த இன்பத்தை அளிக்குதான். கூர்மமா ஆமையா கீழே இருக்காரு அந்த கடற்குள்ள பார்க்கடலை கடையும் போது அந்த மந்தார மலை ரொம்ப பெரிய மலை, அதை வச்சு கடையிறாங்க அமிர்தத்தை மீட்டெடுக்க, அமிர்தத்தை கொண்டு வரக்காக. அப்ப அவருக்கு வந்து முதுக சொரியற மாதிரி இருக்குதான். சோ இந்த மாதிரி அனிமேட்டட் மூவிஸ் எல்லாம் கூட எடுக்கிறாங்க. அதை வச்சு நம்மளுடைய சாஸ்திரங்கள், பகவானுடைய அவதாரங்களை எல்லாம் வச்சு ஃபாரினர்ஸ் என்ன பண்றாங்களா, அனிமேட்டட் மூவிஸ் எடுத்து அவங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல், அதை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. ஹிட் ஆகி அந்த படம் ஹிட் ஆகி அவங்களுக்கு நிறைய பணம் தருது. ஏன்னா பகவானை பற்றிய லீலைகள் எல்லாமே இனிமை இனிமை. எல்லா அவதாரங்களும் இனிமையா இருக்கு. இருந்தா கூட அந்த மனித ரூபத்துல வர்ற அவதாரங்கள், பிரம்மசம்ஹீதில கூட படிக்கிறோம், அங்காணி யஸ்ய சகலேன் திரிவிருத்தி மந்தி பஸ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி அப்படின்னு. அப்ப எல்லா உறுப்புகளும் எல்லா வேலையும் செய்யும். ஆனா கூட இந்த மனித அவதாரத்துல பாருங்க, அவர் கண்களால் பார்த்து தன் கைகளால் உண்டு அந்த கிருஷ்ணர் வெண்ணையை திருடி அவர் வாயெல்லாம் அப்பிக்கிட்டு அந்த வெண்ணெய் வலிய வலிய அந்த படம் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும். வெண்ணெயை சாப்பிடுறது எவ்வளவு அழகான அந்த படங்கள். அவர் வாயில அள்ளி சாப்பிடும்போது அந்த இதயத்தை கொள்ளை கொள்ளுதில்ல பாத்தீங்களா, அது வந்து ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா சிலை வழியாக பகவான் வந்து கண்கள் வழியாகவே சாப்பிடுறார். அதே போல கிருஷ்ண அவதாரமா வரும்போது காட்டுத்தீயை அவர் சாப்பிட்டுக்கிறாரு, அவர் வயிற்றுக்குள்ள போட்டுக்கிறாரு சாப்பிட்டு. கோவர்த்தன மலையை வந்து சுண்டு விரல்ல தூக்குறார் ஒரு வாரமா. காளிங்கன்கிற பாம்பு மேல ஏறி ஆடுறாரு. ஆனா இங்க ஸ்ரீராமர் என்ன பண்றார், அவர் வந்து சாதாரண மனிதரை போல அந்த காட்டு தீயை முழுங்கவோ பெரிய மலையை தூக்கவோ பாம்பு மீது நடனம் ஆடவோ கிடையாது. ஆனா அவரால் முடியும், ஆனா அதை செய்யல. ஏன்னா அவர் மரியாதை புருஷர். ஆனாலும் அவர் பல இதயங்களை கொள்ளை கொள்கிறார். ரொம்ப சிறப்பான அழகான அவதாரம் ராம் சரிதமானஸ். வால்மீகி முனிவர் சொல்றார். வால்மீகி முனிவர் யாருன்னா கலியுகத்துல துளசிதாசரா வர்றார். அவர் வந்து ராமச்சந்திரரோட சரிதத்தை அவர் எழுதுறார் மறுபடியும், இந்த லோக்கல் பாஷையில் எழுதுறார். அப்ப அவர்கிட்ட கேக்குறாங்க, ராமச்சரிதத்தை வால்மீகி முனிவரோட போட்டி போட்டு எழுதுறீங்களா நீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றார், நான் இது போட்டியா எழுதல, என்னோட பேர் என்ன துளசிதாசர். அப்போ நான் என்னை வந்து பகவானோட பாதங்களில் நான் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா துளசிங்கிறது பகவானுக்கு ரொம்ப பிரியமானது. பகவானுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா துளசி பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமை பக்தியா பிரயச்சிதி தத்தகம் பக்தி வக்ருதம் அஷ்னாமி பிரேதாத்மனக. அந்த துளசியை ஆஃபர் பண்ணுவாங்க. என்னோட பேரு இங்க துளசிதாசன், அதனால நான் என்னையே அவர் பாதங்களில் அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறார். சாந்தம் சாஸ்வதம் அப்பிரமேயம் மனகம் நிர்வாண சாந்திம் பிரதம் அப்படின்னு. அப்போ இன்னொரு ஸ்லோகம் இங்க வால்மீகி முனிவர் எழுதின அந்த ராம்சரிதமானஸ், அதுல என்ன சொல்றேன்னா, பால்யாத் பிரப்ருத்தி சுஸ்னிக்தோ லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனஹ வர்தனோ லக்ஷ்மி சம்பன்னோ பாஹி பிராண இவாபர நச்சதேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹ. சோ இங்க வந்து குழந்தை பருவத்திலிருந்தே எப்படி இருக்கார் அப்படின்னா, சுஸ்னிக்தோ
அப்படின்னா வெரி சாஃப்ட் ஹார்ட்டட், ரொம்ப மென்மையான இதயம் படைத்தவராக. இப்போ லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தக வர்தனக அப்படின்னா லக்ஷ்மணன் யாருன்னா லக்ஷ்மி, அதாவது செல்வம் நிறைந்தவர். எல்லா செல்வங்களும், செல்வம்னா நம்ம பொருட்செல்வம் மட்டும் நினைக்க கூடாது, எல்லா குணங்களும் நிறைந்தவர். அப்ப லக்ஷ்மியோட சம்பந்தம் அவருக்கு முழுசா இருக்கு. லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனக. அவரு அந்த லக்ஷ்மி அவர்கிட்ட, அந்த டிவோஷன் அப்படிங்கிற லக்ஷ்மி அவர்கிட்ட அதிகரிச்சுட்டே இருக்குமா. சம்பன்ன அப்படின்னா அவர்கிட்ட அந்த செல்வங்கள், டிவோஷன் பக்தி செல்வம், முக்கியமா பக்தி செல்வம். செல்வம் அப்படின்னா நாம உடனே பௌதீக ரீதியா நினைக்க கூடாது. அந்த பக்தி செல்வம் வளர்ந்துட்டே இருக்குமா. யாருகிட்ட? ஸ்ரீராமர் கிட்ட. பிரேமத்தனோ பினா பிரத்ரோ தரித்தோ பிரேமத்னா பினா பித்ரோ தரித்தோ ஜிவான். அப்போ அதாவது அவர் எப்பொழுதும் அவர் அந்த செல்வத்தை உடையவராக இருக்கிறார். நம்ம பாக்கெட்ல எப்பவுமே காலியா இருந்தா கூட சில தூய பக்தர்கள் அவங்க இதயம் முழுவதும் பகவானின் எண்ணங்களால் சூழப்பட்டு பகவானின் எண்ணங்களால் நிறைந்து காணப்படுவார்கள். அப்புறம் அந்த லக்ஷ்மி அங்கதான் இருக்கு. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஏழைகளா இருந்தா லக்ஷ்மி இல்லைன்னு. ஆனா முழுமையான லக்ஷ்மி எங்க இருக்கு? பக்தர்கள்ட்ட தான் இருக்கு. அது போல இங்க லக்ஷ்மணன் மிகப்பெரிய பக்தர், பகவானுடைய பக்தர். இப்ப பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரராக வரும்போது அவருக்கு அவ்வளவு சேவை செய்யறார். நிறைய பேருக்கு லக்ஷ்மணர் எவ்வளவு தியாகம் பண்ணினாருங்கிறது தெரியாது. அதனாலதான் நாம இப்போ லக்ஷ்மணர் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பக்தர்கள், செல்வந்தர்கள், ஸ்ரீ சபரிமாதா, போலோ வச்ச ஸ்ரீதரர், இவங்கெல்லாம் லக்ஷ்மி சம்பன்ன. ஏன்னா பகவானை பற்றி எப்பொழுதும் அவர்கள் மனதில் தரித்திருக்கிறதுனால, பகவான் எப்பொழுதே அவங்க இதயத்துல முழுசா வீற்றிருக்கிறதுனாலையும் அவங்க எல்லாம் லக்ஷ்மி சம்பன்ன, லக்ஷ்மி வர்தன. சோ பகிப்புராண இவாப்பர, இவங்க உயிர் உடல்ல இருக்கு. பகி புராண இவாப்பர அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் உயிர் உடல்ல இருக்கு. ஆனா லக்ஷ்மணருக்கு இங்க இருக்கா வெளியில, ஸ்ரீராமர் வடிவுல. அவர் ராமர் எங்கெல்லாம் போறாரோ அவர் உயிரெல்லாம் அங்க போகுதாமா. சோ அவருக்கு பகவானிடம் இருந்த அந்த பக்தி தான் அவருக்கு வெல்த், அவருக்கு எல்லாமே அதுதான். அவருடைய உயிரே அந்த இனியமான இதயமான ஸ்ரீராமர் தான். அவர் அனந்தசேஷரா இருந்தாலும் சரி, சாந்தாகாரம் புஜகச்சயனம் பத்மநாபம் சுரேஷம் அப்படின்னு நாம் பாக்குறோம். அப்போ அவர் பகவானுக்கு படுக்கையாகவும் இருக்கிறார், கொடையாகவும் இருக்கிறார், காலணியாகவும் இருக்கிறார், தலையணியாகவும் இருக்கிறார், அவருடைய உடையாகவும் இருக்கிறார், அணிகலன்களாகவும் இருக்கிறார். இப்படி எல்லாமுமாகவும் அவர் இருக்கிறார். நதே வினா நித்ராம் லபதே புருஷோத்தமம் அப்படின்னு அவர் அவர் உட்கார்ந்தா அவருக்கு சேரு, நின்னா அவருக்கு கொடை, படுத்தா அவருக்கு பாம்பு படுக்கையாக, சோ எப்போதும் மாலையாக, இப்படி எல்லாமாகவும் இருக்கிறார். நித்யானந்தரா வரும்போதும் சரி, லக்ஷ்மணனாக வரும்போதும் சரி, அவர் ஸ்ரீராமருக்கு லக்ஷ்மணராக, சோ கிருஷ்ணருக்கு பலராமராக, சைத்தன்ய மகாபிரபுக்கு நித்யானந்தராக, இப்படி எப்பவுமே கூட இருக்கிறார். கௌசல்யா தேவி அவங்க குழந்தையா இருக்கும்போது 2 பேர் தூங்க போக சொல்லுவாங்க குழந்தைங்கள. அப்போ ஸ்ரீராமர் உடனே லக்ஷ்மண தேடுவாராம். எங்க லக்ஷ்மணனை காணோம், லக்ஷ்மணன் காணோம் அப்படின்னுட்டு. ஏன்னா 2 பேர் பிரிஞ்சே இருந்தது இல்ல. அவர் தூக்கத்துல கூட அவரை கூப்பிட்டு போய் லக்ஷ்மணனை 2 பேரும் கையை கோர்த்து பெட்டுக்கு போவாங்க. பெட்டுக்கு போயிட்டு 2 பேரும் கட்டி அணைச்சு தூங்குவாங்க. லக்ஷ்மணனை விட்டு பகவான் ஸ்ரீராமர் தூங்குறதே கிடையாதான். எப்பவுமே ஒரு சேரதான் படுப்பாங்களாம். ஸோ அவங்க ஒரு இளம் வயதாக இருக்கும்போது அங்க அரண்மனைக்கு தசரதர் அரண்மனைக்கு விஸ்வாமுத்திரர் வர்றார். விஸ்வாமுத்திரர் முனி எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப கோபக்காரர். அவர் இந்த குழந்தைகளை என் கூட அனுப்புங்க அப்படின்னு கேக்குறாரு. எதுக்காக அப்படின்னு தசரர் கேட்கும்போது, அசுரர்கள் நான் யாகம் பண்ண போறேன்,
அந்த யாகத்துல அசுரர்களோட தொல்லை என்னால தாங்க முடியல. அதனால இவங்க தான் எனக்கு காவல் புரியணும். அந்த அசுரர்களிடமிருந்து என்னோட யாகத்தை காக்கணும். அசுரர்களை அழிக்கிறதுக்காக கூப்பிடுறேன் அப்படின்னு. அவருக்கு அப்படியே தசரதருக்கு அப்படியே ஹார்ட் வெளியில விழுந்துரும் போல இருக்கு. ஏன்னா குழந்தைகளை அவ்வளவு சீரும் சிறப்புமா பாராட்டி வளர்த்துட்டு இருக்கார். இந்த குழந்தைகள் தான் அவருக்கு உயிர். தசரதருக்கு ஸ்ரீராமர் ரொம்ப பிரியமானவர். எப்படி என்னோட ஸ்ரீராமனை விட்டு நான் இருக்க முடியும்? என்னால முடியாது. நான்லாம் அனுப்ப மாட்டேன். அவங்க சின்ன பிள்ளைங்க. சின்ன பிள்ளைங்களை போய் அசுரர்களை அழிக்க சொல்றீங்க. அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் வேணா வர்றேன். எவ்வளவு படை வேணா நான் அனுப்புறேன். நானும் கூட வர்றேன். ஆனா இவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது விஸ்வாமித்திரர், முடியாது, அவங்கதான் வரணும். நீ அப்படி பண்ணலைன்னா நான் சாபம் கொடுத்துருவேன். நான் அழிச்சிருவேன். உன்னோட ராஜ்யத்தையே அழிச்சிருவேன். உன்னை எல்லாருக்குமே அந்த சாபம் மக்களுக்கும் போய் சேர்ந்துரும் உன்னால அப்படின்னு சொல்லும்போது இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கிறார். அப்ப வால்மீகி முனிவர் வந்து சொல்றார், அவர் வந்து எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வார். அவங்கள நம்புங்க. இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அதனால இந்த குழந்தைகளை அனுப்புங்க. இது வந்து அவங்களுக்கு ட்ரைனிங்கா இருக்கும். குழந்தைகளை வந்து எப்பவுமே குழந்தைகளா நீங்க பார்க்க முடியாது. அவங்க வளர்ந்துட்டு வர்றாங்க. அதனால அனுப்புங்கன்னு சொல்றார். சோ இப்படி அவர் வந்து விஸ்வாமித்திர முனிவர் கூட அனுப்புறாங்க. அனுப்பும்போது ஆஹ் அங்க ராட்சசிகள் எல்லாம் வர்றாங்க. அவங்களை எல்லாம் கொல்றது நம்ம பாக்குறோம். அப்போ ஹம், அது வந்து அந்த அந்த லீலை முடிச்சிட்டு அவங்க ஜனக்பூர் போறாங்க. ஜனக்பூர்ல போய் அங்க விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு போறாரு. அங்க ஜானகி தேவி, சீதா தேவி அவங்களுக்கு சுயம்வரம் நடக்குது. அங்க வந்து வில்ல உடைக்கணும். சோ இது வந்து தெரிஞ்சுதான் அங்க கூட்டிட்டு போறாரு. ஓ, அங்க போகும்போது அந்த வில் வந்து எவ்வளவு பெருசு அப்படின்னா பெரிய வண்டி வச்சு அதுல கொண்டு வருவாங்க. பல பயில்வான்கள் அதை வந்து 500 பேர் தள்ளிட்டு வரணும். அவ்வளவு பெரிய வண்டியில தள்ளிட்டு வந்து அந்த வில்ல வைக்கிறாங்க. அதுக்கு அதை நினைச்சு கோவப்பட்டு இந்த இளவரசர்கள் எல்லாம் திருப்பி அஹ், சீதையோட ஜனகர் அவரை தாக்குறாங்க. என்ன இவ்வளவு பெரிய வில்ல வச்சுக்கிட்டு நீ என்ன எங்களை எல்லாம் பொண்ணை கொடுக்கறியா இல்ல சும்மா எங்களை வேடிக்கை காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தாக்குறாங்க. அந்த போர் வந்து 1 வருஷம் நடக்குது. ஆனா இங்க ஸ்ரீராமர் வந்தாரு. வந்த வேகத்துல அந்த வில்லை எடுத்தார். எடுத்து அதை வளைக்கிறார். அது உடைஞ்சிருச்சு. ரொம்ப ஆச்சரியம் எல்லாருக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய அஹ், ஒரு உத்தமரால் மட்டுமே அதை அந்த வில்ல வந்து வளைக்க முடியும்னு சொல்லி சீதை பிறந்தப்பவே சொல்லியிருக்காங்க முனிவர்கள்லாம். சோ ஜனகருக்கு ரொம்ப வருத்தம். எப்படா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும்? இது முடியுமா? சாத்தியமாகுமா அப்படின்னு. அப்போ ஸ்ரீராமர் வந்து அதை செய்து காட்டின உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. உடனே சீதையோட திருமணம் கோலாகலமாக நடக்குது. அந்த நேரத்துல சீதை அன்னை மாலை மாற்றும் போது அவங்கனால ஸ்ரீராமர் அவங்கள வந்து மாலை வந்து அணிவிக்க முடியல. ஏன்னா இன்னைக்கும் நாம பார்க்கலாம். பொண்ணு மாப்பிள்ளை மாலை கழுத்துல போடும்போது அவங்க ரொம்ப நிமிர்ந்து நிப்பாங்க. இல்ல 2 பேர் தூக்கிக்குவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. அது போலதான் அன்னைக்கு ஸ்ரீராமரை வந்து அவங்க மேல மாலை போட முடியல. அப்ப லக்ஷ்மணன் பாக்குறாரு. அவங்களுக்கு உதவணும்னு சொல்லிட்டு ஓடி போய் அண்ணனுக்கு நமஸ்காரம் பண்றாரு. நமஸ்காரம் பண்ணும்போது அவர் குனிஞ்சு ஆசீர்வாதம் பண்றாரு. எழுந்துரு, நீ ஏன் இப்ப நமஸ்காரம் பண்ற அப்படின்னு. டக்குன்னு சீதாதேவி மாலைய போட்டுறாங்க. இந்த மாதிரி எப்பொழுதுமே ஐடியா பாப்பல. எப்பொழு ஆமா, இந்த மாதிரி எப்பொழுதுமே அவரோட கவனம் அவருடைய அண்ணனையும் நோக்கிதான் எப்பவுமே அவரது கவனம் இருக்கும். சோ அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா திருடபிரத சத்திய வாக் தர்மச்சய கிருத்தச்சய அப்படின்னு மிருது பாஷினி பூர்வ பாஷினி மிருது பாஷி அப்படின்னா சாஃப்ட் ஸ்பீக்கிங், மென்மையா பேசுறது. மதுர பாசி, ரொம்ப மென்மையான இதயம் கொண்டவராக. பூர்வபாசி, கீழே விழாதவராக. அவருக்கு ஈகோவே கிடையாது. அந்த மாதிரி ராம லக்ஷ்மணர் 2 பேருக்குமே அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருந்தது. இப்போ ஸ்ரீராமர் வந்து மிகவும் மென்மையாக பேசக்கூடியவர். இப்பெல்லாம் நாம வந்து கிட்ட 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 உட்கார்ந்தா கூட சண்டை வந்ததுன்னா ஒருத்தர் காது ஒருத்தர் அடைக்கிற மாதிரி பேசுவாங்க. இப்ப காது கேட்காத ஒருத்தர் வந்து அடுத்தவங்க கிட்ட பேசுறதுன்னா ரொம்ப சவுண்டா பேசுவாரு. அவர்கிட்ட பேசும்போது எதுக்கியா அப்படி கத்தி பேசுற,
ஏன்னா அவருக்கு காது கேட்காது. அவர் நினைச்சுக்குவாரு நாம சொல்றது அவருக்கு கேட்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு கத்தி பேசுவார். இந்த மாதிரி எவ்வளவோ வெரைட்டி பார்க்கலாம் நம்ம கத்தி பேசுறது. இதயங்கள், ஏன்னா இதயங்கள் வந்து பக்கத்துல கிடையாதுங்க. இதயங்கள் தூரம் இருக்கும்போது பக்கத்திலேயே ஒவ்வொருத்தரும் இருந்தாலும் அவங்க கத்தி பேசுவாங்க. ஏன்னா இதய அளவுல இல்ல அவங்க உறவு. சோ இதயம் வேற, தூரமா இருக்கிறதுனால, கிட்ட உடம்புதான் இருக்கு ஆனா இதயம் தூரமா இருக்கிறதுனால சத்தமா பேசுவாங்க. வீட்டுல சண்டை வந்தா பாருங்க, 5 லிட்டர் குக்கர், 10 லிட்டர் குக்கர், 3 லிட்டர் குக்கர், குழந்தைகள்லாம் 1 லிட்டர் குக்கர், அதுங்க கூட சத்தம் போடும் கோவம் வந்தா. சோ அவங்கவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி கத்துவாங்க. ஒரு வெடிக்கிறாள். வீட்டுக்குள்ள கேக்குறது 7 வீட்டுக்கு கேட்கும் கோவம் வந்தா. சோ இந்த மாதிரி நிறைய கோபத்தினோட அடையாளங்கள் எல்லாம் நாம காட்டுவோம். ஆனா ஸ்ரீராமர் என்னைக்குமே மென்மையான பேச்சு. அவர் வந்து மிகப்பெரிய வீரராக இருந்தாலும் போர்க்களத்துல இடி மாதிரி முழங்கினாலும் எப்படி இருப்பாராம் மற்ற சமயங்கள்ல, மென்மையான பேச்சு. அவர் முகத்துல எப்பவுமே அந்த சிரிப்பு, புன்னகை எப்பவுமே இருக்கும். அவர் வந்து என்னைக்குமே கோபப்பட்டே பார்த்ததில்ல மக்கள். அவர் வந்து யாரையும் சமமாக கருதுவார். ஒரு அதனாலதான் நாட்டு மக்கள் எல்லாமே அவர் வந்து காட்டுக்கு போக சொன்னப்போ, இப்போ 3 அன்னையர்கள் இருந்தாங்க. கௌசல்யா, சுபத்ரா, கைகேயி. அவங்களுக்கு நிறைய ரொம்ப ஆண்டுகளாக குழந்தை கிடையாது. அப்போ ஒரு யாகம் வைத்து அந்த யாகத்துல ஒரு பாயசம், அந்த பாயசத்தை எடுத்து 3 மனைவிகளுக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. அப்படி பிறந்த அந்த பாயசம் குடிச்சதுனால அவங்களுக்கு தெய்வீக அம்சமாக பகவானே வந்து ஸ்ரீராமராகவும் ஆஹ் லக்ஷ்மணராகவும், கௌசல்யாக்கு ராமராகவும், சுமித்ராக்கு வந்து லக்ஷ்மணராகவும், கைகேயிக்கு பரத சத்ருக்கனாகவும் பிறக்குறாங்க. 4 பேருமே பகவானுடைய அம்சங்கள், வேற யாரும் கிடையாது. ஏன்னா பகவான் வரும்போது பகவான் கூடயே அவரது அம்சங்களும் வர்றாங்க நம்ம பார்த்திருக்கிறோம். எப்படி சைத்தன்யா மகாபிரபு வந்த போது அவருக்கு முன்னாடியே அத்வைத பிரபு, கதாதர் பண்டிட், ஸ்ரீவாஸ் பிரபு எல்லாரும் வந்துட்டாங்க. அது போல இப்ப இங்க ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் எப்பவுமே சேர்ந்தே இருப்பாங்க, எப்பவுமே பிரிய மாட்டாங்க. 4 சகோதரர்களும் எப்பவுமே சேர்ந்தே இருப்பாங்க. அப்போ இப்போ அஹ், கைகேயி அவங்க வந்து எப்போ தசரதர் வந்து ஸ்ரீராமர் பட்டத்துக்கு வரப்போறான்னு அறிவிச்ச உடனேயே மந்தரா அப்படிங்கிற ஒரு வேலைக்காரி அவங்க நாட்டுல இருந்து கைகேயிக்கு வந்து அவங்க அப்பா அனுப்பியிருக்காரு. அந்த காலத்துல எல்லாம் டவுரி கொடுக்கணும். டவுரி கொடுக்கும்போது வேலைக்கார பெண்களையும் அனுப்புவாங்க அரசிகளோட. அது மாதிரி வந்தவ தான் மந்திரை. ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி எல்லாமே அவளுக்கு அந்தரங்க சேவகியாக இருந்தா. அப்ப கைகேயி கிட்ட அவ நிறைய இந்த மாதிரி தூற்றுதல்கள் சொல்லுவா. எப்படி உன்னோட மகன் வந்து நாட்டை ஆளணும், எப்படி ஸ்ரீராமரை விட்ட நீ, உன் மகன் வரல அப்படின்னா உன்னையெல்லாம் கடைசியில கவனிக்க மாட்டாங்க, நீங்க பட்டத்து ராணி கிடையாது, கௌசல்யா தான் பட்டத்து ராணி. அப்ப தசரதன் இறந்த அப்புறம் நீ ரொம்ப கேவலமா பாதிக்கப்படுவ, நாட்டு மக்களால நீ ஒதுக்கப்படுவ, உன்னை வந்து யாருமே சீண்ட மாட்டாங்க, உன் பையனுக்கும் அதே கதிதான், நாட்டுல எந்த பங்கும் கிடையாது, அவன் இளவரசனா இல்ல கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அவ மனச, அதாவது அசத் சங்கம். நம்ம சத் சங்கம் பாக்குறோம், சத் சங்கத்துல நல்லவற்றை மட்டுமே பேசுவோம். அதனால நம்மளுக்கு இருக்கிற கீழான குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழியும். ஆனா அசத் சங்கம் எடுக்கும்போது நம்மளுக்கு இருக்கிற நல்ல குணங்களும் சேர்ந்து அழிஞ்சிட்டு வரும். அசத் சங்கத்தினால அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப, இப்ப ஒரு நாள் கேட்டது கிடையாது கைகை, ஒரு நாள்ல மாற கிடையாது. இது வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பா. ஆனா அவளுக்கு அதெல்லாம் சீரியஸா எடுக்கல. ஆனா எப்போ பட்டத்துக்கு வரப்போகிறான் அப்படிங்கிறப்போ அந்த ரொம்ப சீரியஸா இப்ப பேச ஆரம்பிச்சிடுறா மந்தரை. நீ இது வரைக்கும் நான் சொன்னதை நீ கேட்கல, இனிமே நீ அனுபவிக்க போற அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறான் அந்த நாள் ஃபுல்லா. உடனே அவன் மனசு மாற ஆரம்பிச்சிருது. இதுதான் அசத் சங்கத்தோட பலன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம் வந்து சத் சங்கம் நம்ம எடுக்கிறோமோ இல்லையோ, அசத் சங்கத்தை எடுக்கவே கூடாது. அதுக்கு தனியாக இருந்து நம்ம பக்தி பண்ணா கூட பரவாயில்ல. கூட்டாக சேர்ந்துதான் நம்ம பக்தி பண்ணணும். நாமெல்லாம் எப்படி அணுகாஸ், சோ ரூப் அணுகாஸ், பாத் அணுகாஸ், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
ஆனா இங்க லக்ஷ்மணர் எப்படிப்பட்டவன்னா ராமானுகாஸ், எப்பவுமே ராமரோட பாதையை பின்பற்றுபவரா இருந்திருக்கார். சோ இந்த மாதிரி அவ மந்தரையோட தூண்டுதல்னால ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகத்தை நிறுத்துறா. தசரதர்கிட்ட போய் அவர் வந்து எனக்கு வரம் கொடுத்திருக்கீங்களா, அது நான் இப்ப கேட்க போறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த எப்போ ராமருக்கு பட்டாபிஷேகம் அறிவிக்கப்பட்டதோ, அயோத்தி நகரம் மக்கள் எல்லாருக்கும் அங்க பெரிய திருவிழா. அவங்க வீட்டுல கல்யாணம் வச்சா கூட அவ்வளவு ஒரு திருவிழா, பெரிய திருவிழா இருந்திருக்காது. ஆனா எல்லாருக்கும் பொதுவான ஒரு திருவிழாவாக அவங்க வீட்டு திருவிழா போல எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. வீட்டுல மா கோலம் போடுறது, மாவிலை தோரணங்கள் கட்டுறது, தீபங்கள் எல்லாம் ஏற்றி வச்சு, வாழை மரம் எல்லாம் கட்டி, அஹ் அஹ் பலவிதமான நறுமணங்களை எல்லாம் தூவி, சென்டெல்லாம் அடிச்சு, அப்படியே எல்லா இடத்துலயும் இப்ப ஒரே பூக்கோளங்கள், அலங்காரங்கள்னு அப்படியே களை கட்டுது. மக்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷம், ஆடி பாடுறாங்க, கும்மி நடனம் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் கோலாகலமா இருக்கு. ராமர் பட்டத்துக்கு வரப்போறான்னு சொன்ன உடனே மக்களுக்கு அத்தனை கொண்டாட்டம். ஏன்னா ஸ்ரீராமர் எல்லாரோட உள்ளங்களையும் அப்படி கவர்ந்திருக்கிறார். அவர் வந்து எப்பவும் பணிவுடன், அமானித்துவம், திருநாத்த விசுனிசேன தரோர் அபிஜகிஷ்ணா அமானீனா மானதேன கீர்த்தனைய சதாஹரி, பிள்ளை போல பணிவாகவும். இது பகவானுக்கெல்லாம் வேண்டியது கிடையாது. ஆனா பகவான் ஸ்ரீராமராக வரும்போது அந்த நிலையில இருந்தார். அவ்வளவு ஒரு பணிவான மனப்பான்மை. தான் அரசர்னு யாருக்குமே காட்டிக்கல, தான் கடவுள்னு காட்டிக்கல, சாதாரண மனிதர் போல நடந்துகிட்டார். யார பார்த்தாலும், ஒரு சேவகனை பார்த்தா கூட நல்லா இருக்கியா, உன் வீட்டுல இருக்கிற குழந்தைங்களா அப்படி இருக்காங்க, பேரை சொல்லி கேட்பாராம். அவருக்கு எல்லாரோட பேரும் அத்துப்படி. மக்கள் யாரு வந்தாலும், எங்க உன் குழந்தைய காணோம், நல்லா இருக்கானா, அன்னைக்கு காய்ச்சலா இருந்ததே, இன்னைக்கு எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நல்லா விசாரிப்பாராம். எல்லார் கூடயும். அவருக்கு வந்து அந்த நான் உயர்ந்தவன், இவங்களா தாழ்ந்தவர்கள் அப்படியெல்லாம் கிடையாது. சக மனிதர்களாக, சகா அப்படின்னு சொல்லுவாங்க. மித்ரன், சகா அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் ஸ்ரீல பிரபுபாதர் யூஸ் பண்ணியிருக்காரு இல்லைங்களா. மித்ரன், சகா அப்படின்னு எல்லாரு கூடயும் சகஜமா இருப்பார். நண்பர்களை போல, பெரியவங்களை பார்த்தா தாய் தந்தையரை போல, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மரியாதை கொடுப்பாராம். தன்னோட ஆச்சாரியர்களை பார்த்தா அந்த அந்த மனோபாவத்துல, தான் மிகவும் அடியவன் அப்படிங்கிற மனோபாவத்துல ஆச்சாரியர்கள்கிட்ட இப்படி எல்லார்கிட்டையும் சுமூகமா பழகிருந்ததுனால மக்களுக்கெல்லாம் அவ்வளோ கொண்டாட்டம். ஸ்ரீராமர் பட்டாபிஷேகத்துக்கு வர போறார், அவர்தான் அரசர், அவர்தான் நம்மளை காக்க போகிறார், அவரோட தலைமையில கீழே நம்ம எல்லாரும் இன்னும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு அவ்வளவு ஆட்டம் பட்டத்தோட இருக்காங்க. ஆனா திடீர்னு கைகேயி அவ வந்து தசரதை பார்த்து கேக்குறா, வரம் கேக்குறா. நீங்க எனக்கு அன்னைக்கு கொடுக்க இருந்த வரத்தை இன்னைக்கு கொடுங்க. என் ராமர் வந்து 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகணும், என் மகன் பரதன் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு. தசரதற்கு ஒண்ணுமே புரியல. கைகேயி, உனக்கு ராமரை ரொம்ப பிடிக்குமே. ஏன்னா உண்மையிலேயே அங்க 3 அம்மாக்களுமே ஸ்ரீராமருக்கு அம்மா மாதிரி தான். அந்த 4 குழந்தைகளுக்குமே 3 பேருமே அம்மாதான். யாருமே வித்தியாசம் பார்த்தது இல்ல. இத்தனைக்கு கைகேயி தான் அதிகமா ராமரை கையில தூக்கிட்டு இருந்தவ, குழந்தையில எப்பொழுதும் ராமரை வந்து அக்கறையுடன் பாத்துக்கிறவ. ஆனா அவளா அப்படி கேக்குறாங்கிறது இவருக்கு ரொம்ப சந்தேகம் ஆயிடுச்சு. நீ விளையாடுறியா, இவனுக்கு விளையாட நேரம் இல்லையா, இந்த நேரத்துலதான் நீ இப்படி எல்லாம் பேசுவியா, இத வந்து விளையாட்டா பேசினா கூட எனக்கு கஷ்டமா இருக்கு, வேண்டாம் இப்படி எல்லாம் பேசாதேன்னு கேட்பாரு. ஆனா உண்மை அதுதான் புரிஞ்சுக்கிறப்போ அவர்னால அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அப்படியே மயங்கி விழுகிறார். மறுபடியும் எந்திரிக்கிறார். மறுபடியும் கைகை தலையெல்லாம் விரிச்சு கோலத்தோட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, எனக்கு நீ வரம் கொடுக்கறியா இல்லையா, எனக்கு நீ சத்தியம் பண்ணிருக்க அந்த வரத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர்னால ஒண்ணுமே பேச முடியல. கைகேயி, என உயிரை கேளு, நான் தர்றேன். இந்த நாட்டுல பாதிய கேளு, உன் பையனுக்கு நான் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குறேன், எனக்கும் அவன் பையன்தான், அதனால நம்மளுக்கு எந்த வித்தியாசமே இல்லாம இருந்தோம், ஏன் இப்படி இன்னைக்கு இப்படி பண்ற நீ, என்னோட உயிரை கேளு, நான் என்னோட உயிரை கொடுக்குறேன் உனக்கு, ஆனா ஸ்ரீராமரை மட்டும் காட்டுக்கு அனுப்பாத, அவன் இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சுறாரு. முடியவே முடியாதுன்னு கைகையை அழிச்சாட்டியம் பண்றான். வினாச்சகாலே விபரீத புத்தி, ரொம்ப கடுமையான சொற்களால அவரை வந்து கூறு போடுறாள்.
அவர் வந்து மயங்கி விழுந்தாலும் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் பையன் பரதன் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றான். அந்த நேரத்துல பரத சத்ருக்கன் அவங்க தாய் மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க. அண்டை நாட்டுக்கு, பக்கத்து நாட்டுக்கு போயிருக்காங்க. கைகேயம் அங்க போயிருக்காங்க, அவங்க தாத்தா வீட்டுக்கு. பரதரும் சத்ருக்கனும் அந்த நேரத்துல இல்ல. சோ இப்படி இங்க அல்லோல் பட்டுட்டு இருக்கு அவங்க அரண்மனையில. அவங்க 2 பேரும் ரூம்ல தான் இது நடந்துட்டு இருக்கு. ஆனா வெளியில யாருக்கும் இது வரைக்கும் தெரியல. அப்போ அமைச்சரை கூப்பிடுறார். அமைச்சரை கூப்பிட்டு, இவளுக்கு சொல்லு, இங்க என்ன வரம் கேக்குறா என்கிட்ட, என்னால முடியல, எனக்கு இதயமெல்லாம் வலிக்குது, ரொம்ப பெயின் ஆகுதுன்னு படுத்துட்டு இருக்கார். அந்த மஞ்சத்துல படுத்துட்டு இருக்கார், ரொம்ப முடியாம படுத்துட்டு இருக்கார். அவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அங்க கைகேயோ கலைந்த கூந்தலோட தலைவிரி கோலத்தோட அமங்கலமா காட்சி காட்சி கொடுக்குறான். சோ இப்படி போயிட்டு இருக்கிறப்போ அவர் சொல்றார், அஹ் எனக்கு கொடுத்தே ஆகணும்னு பிடிவாதமா இருக்கும்போது அவர் ஸ்ரீராமரை கூப்பிட்டு வர சொல்றார். உன்னோட அஹ் உன்னோட அன்னைன்னு சொல்லல, இந்த இவள் வந்து நான் மோசமான துரதிர்ஷ்டம் பிடிச்சவ வந்து என்ன இப்படி பேசுறா அப்படின்னு கேட்கும்போது, ஸ்ரீராமர் எந்த ஒரு சலனமும் கிடையாது. அவர் கண்கள்ல கோபமோ முகத்துல ஒரு சுருக்கமோ அவர் வந்து அதிர்ச்சியாகவோ எதுவுமே இல்ல. என்னோட தாயின் கட்டளைப்படி நான் நடக்கிறேன் அப்படிங்கிறார். ஒரு ரியாக்ஷன் கிடையாது. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், ஏய் நீ யார் அது சொல்றதுக்கு, நீ எல்லாம் எங்க அம்மா தான் பட்டத்தரசி, எங்க அம்மா தான் முதல் மனைவி, எங்க அம்மா எங்க அப்பா சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா இங்க ஸ்ரீராமர் எதுவுமே சொல்லல. என் அன்னை சொன்னதை நான் கேட்கிறேன், நான் வந்து காட்டுக்கு போறேன், நான் தயாரா இருக்கேன், அதனால நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இத போய் இது எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சிருது. நாடு எத்தனை ஒரு உற்சாகத்துல இருந்ததோ, மக்கள் எப்படியெல்லாம் உற்சாகத்துல இருந்தாங்களோ, இப்ப தலைகீழா மாறிடுச்சு. காட்சி தலைகீழா மாறுது. எல்லாரும் தீபத்தெல்லாம் அணைச்சிடுறாங்க, எங்க பார்த்தா இருள். ஆஹ் மாவிளை மாவிளை எல்லாம் இழுத்து எல்லாம் அலங்கோலம் பண்ணி, கோலத்தெல்லாம் அழிச்சு அலங்கோலம் பண்ணி, மக்கள் எல்லாம் சாப்பிடாம எல்லாரும் அழுதுட்டு கூக்குரலிட்டு சபிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ பரதனையும் கைகேயையும் சபிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல பரதன் அவர் வந்து ஒரு கனவு காண்கிறார். என்னன்னா, கழுதை வந்து வலம் போற மாதிரி. எப்பவுமே பசுதான் வலம் போகணும், கழுதை இடமாத்தான் போகணும். ஆனா இங்க கழுதை வந்து வலம் வருது. அவருக்கு என்னென்னவோ கனவுல வந்து பல அலங்கோலங்கள் தெரியுது. எந்திரிச்சு பார்த்தா அன்னைக்கு என்னமோ விடியலே சரியில்லை. ஏன் இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வருது, அபசகுணமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்கிறப்போ அங்க அயோத்தியில இருந்து செய்தி வருது. இவங்க 2 பேரையும் உடனடியாக கூட்டிட்டு வர சொல்லி ஒரு ஒற்றன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்னன்னா, உன்னோட கனவு கண்டது மாதிரியே ஏதோ நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கிளம்பி போறார். கிளம்பி போகும்போது அவர் தாத்தா நிறைய பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாரு. ஆனா அதெல்லாம் அவர் சரியா இது பண்ணிக்கல, எடுத்துட்டு போகல. ஏன்னா அவருக்கு கண்ட கனவுனால ரொம்ப மன வருத்தத்தோட கிளம்புறார். அதனால அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே போறார். பரதனும் சத்ருக்கனும் போறாங்க. சத்ருக்கன் கூட பேசிக்கிட்டே வர்றார். நான் வந்து மோசமான கனவு கண்டேன், எனக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது அப்படின்னு. அப்போ ஒற்றன் கிட்ட கேக்குறப்போ ஒற்றன் எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிடுறான். நாட்டுக்குள்ள எல்லைக்குள்ள போறப்பவே அங்க ஏதோ வித்தியாசமா உணர்றார். எல்லாம் சீரழிச்சு, தெருக்கள் எல்லாம் ஒரே குப்பையா, கோலமெல்லாம் அழிஞ்சு கிடக்குது, விளக்கெல்லாம் கீழே கொட்டி கிடக்குது, மாவிளையெல்லாம் பிஞ்சு கிடக்குது. ஒவ்வொரு வீட்லயும் எல்லாரும் முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. சிலர் சோகமா இருக்காங்க, சிலர் சபிக்கிறாங்க. எதுக்காக என்னை திட்டுறாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அரண்மனைக்குள்ள போறார். அரண்மனைக்குள்ள ரொம்ப நிசப்தமா இருக்குது, ஒரே சோகமா இருக்கு. யாருமே வணக்கம் சொல்லல. ஒரு ராஜாக்குரிய மரியாதை, இளவரசருக்குரிய மரியாதை தரல. இப்ப உள்ள போறார். அப்பா எங்கேன்னு கேக்குறார் கைகேயிட்ட. கைகேயி, உனக்கு மகிழ்ச்சியான செய்தி இங்க காத்திருக்கு அப்படின்னு சொல்றேன். என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு கேட்டா, நீதான் அரசனாக போற அப்படின்னு. அப்போ அண்ணா எங்க, ராமர் எங்க அப்படின்னு கேக்குறாரு. ராமர் வந்து வனவாசம் போயிட்டா 14 நாட்கள். அன்னை சீத்தை எங்க அப்படின்னு கேக்குறார். கூட போயிட்டா, சீத்தை கூட போயிட்டா. லக்ஷ்மணன் எங்க கேட்கும்போது லக்ஷ்மணன் கூட போயிட்டான். அப்போ தந்தை எங்கன்னு கேட்கும்போது
அவர் அவர் அறையில இருக்கிறாரு அப்படின்னு போய் சரி நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு தன்னோட அன்னையோட போறார். என்ன நடந்தது இங்க அப்படின்னு. இந்த அறைக்கு பாதகி இந்த மாதிரி வரம் கேட்டு ஸ்ரீராமரை அனுப்பிச்சிட்டா, என்னால முடியல, நெஞ்சு வலிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படியே கீழே விழுந்து மயங்கி இறந்தும் போயிடுறாரு. அப்போ பரதருக்கு வர்ற கோபம், உன்னை நான் அன்னைன்னு கூப்பிடறதுக்கு கூட நீ தகுதியற்றவள், நீ வந்து மோசக்காரி, நீ வந்து ரொம்ப மோசமானவ, நீ எனக்கு அன்னையே கிடையாது அப்படின்னு ரொம்ப மோசமான வார்த்தைகளால பேச ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப சத்ருகன் வந்து அவர் சமாதானப்படுத்தி, பேசாத, இதை வந்து அண்ணன் விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லல, நான் கத்தி எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் நான் கொல்ல போறேன், அந்த வாளை எடுத்து இந்த மந்தரையும் இவளையும் கொல்ல போறேன், கைகையும் நான் கொல்ல போறேன், இவ எனக்கு அன்னை கிடையாது, பாதகி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சத்ருகன், வேண்டா, ஒரு பெண்ணை வந்து கொல்லக்கூடாது, அது வந்து அண்ணன் விரும்பவும் மாட்டார், நீ அப்படி செஞ்சீன்னா மறுபடியும் அவருக்கு நீ வந்து மிகப்பெரிய துரோகி ஆயிருவ, அதனால அவங்கள விட்டுட்டு வா, நாம விரைவுல போய் அண்ணன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டார், அவர் திரும்ப அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு. சோ இங்க வந்து ஸ்ரீராமர் போற லக்ஷ்மணன் அவர் எப்படி பர்மிஷன் வாங்குறார்? ஸ்ரீராமர் வந்து அரண்மனை விட்டு கிளம்புறார். ஆனா இப்போ லக்ஷ்மணர் கேட்கிறார், ஸ்ரீராமர் ஸ்ரீராமர் அப்பாட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு, இல்ல நான் கிளம்புறேன். அவர் சொல்லுவார், நீ போகாதேன்னு. இல்ல, அன்னை என்னோட அன்னை, அவர் வந்து பிரிச்சு பேசல, கைகேயே என்னோட அன்னை சொல்லியிருக்கிற உத்தரவுப்படி நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி போறார். சரி, இப்ப லக்ஷ்மணர் கேக்குறார், எது தர்மம்? நீங்க எதுக்கு காட்டுக்கு போகணும்? கைகேயி சொன்னதுக்காக நீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு. எது தர்மம் அப்படின்னா, மன்னருடைய உத்தரவுப்படி நடக்கிறது தான் நம்மளுக்கு தர்மம். ஏன்னா சூரிய வம்சம் நாமெல்லாம், சூரிய வம்சத்துல வாக்கு தவறுறது கிடையாது, அதனால நான் போறேன், மன்னருடைய உத்தரவுப்படி தான் மக்கள் நடக்கணும் அப்படின்னு, அதுதான் நம்மளுக்கு தர்மம் அப்படிங்கிறார். சோ அம்மாட்ட வர்றார், கௌசல்யாட்ட வர்றார். கௌசல்யாட்ட வந்து நான் வனத்துக்கு போறதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, சரி நீ போகக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இது எது தர்மம் அப்படின்னு அம்மாட்ட கேட்கும்போது அம்மா சொல்றாங்க, அம்மா சொல்றதுதான் தர்மம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னோட அன்னை யாரு? இவங்களும் தான், கைகையும் தான் என்னோட அன்னை. அப்ப நான் தர்மம், எனக்கு அதுதானே தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துக்கு போறேங்கிறார். அப்போ சீதா சொல்றாங்க, நீங்க என்னை கைப்பிடிக்கும் போது என்ன மந்திரம் சொல்லி என்னை கைப்பிடிச்சீங்க? எல்லாருக்குமே மந்திரங்கள் ஓதி, நான் வந்து என் மனைவியை என்றும் கைவிட மாட்டேன், எப்பொழுதுமே அவளை நான் வந்து காப்பேன் அப்படின்னு தானே என்னை கைப்பிடிச்சீங்க. அப்ப 14 ஆண்டுகள் நான் உங்களை விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்? என்னால இருக்க முடியாது, நீங்க இருக்கிற இடம் தான் எனக்கு ஆஹ் உண்மையான அரண்மனை அப்படின்னு சொல்லும்போது, அவ நிறைய சாஸ்திரபூர்வமான விளக்கமெல்லாம் கேட்டு எப்படியோ சமாதானப்படுத்தி அன்னையும் என்ன பண்ணுவாங்க, ஸ்ரீராமர் கூட கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ லக்ஷ்மணர் சொல்றார், அண்ணா நான் உன்னை விட்டு எப்ப பிரிஞ்சிருக்கேன்? நீங்க சொன்னீங்க அம்மா சொல்றதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் உடனே கௌசல்யா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க, என்னையும் அனுப்புங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நான் உன்னை அனுப்ப ரெடி தான், ஆனா உன்னோட தாய் கிட்ட சுமித்ராட்ட நீ போய் கேளு அப்படிம்பாங்க. சோ அங்க வந்து அன்னை பர்மிஷன் கொடுத்தாச்சு, நீ நானும் வருவேன்னு சொல்லி இவர் அடம் பிடிக்கிறாரு. நீங்க இல்லாம நான் இருக்க முடியாது, ஏன்னா சகா, நான் உங்களோட சகா, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு இவரும் பிடிவாதம் பிடிக்கிறாரு. அப்போ அவங்க அம்மாட்ட போய் கேட்க போறார், சுமித்ராட்ட, அன்னையே எனக்கு நீங்க பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு. இது என்ன கேள்வி? நான் உன்னை போகக்கூடாதுன்னு நான் என்னைக்காவது சொல்லுவேனா? நீ என்னை அப்படி எதிர்பார்த்தையா? நீ வந்து ராமர் கூட எப்பவும் நீ இருக்கணும், அவருக்கு சேவை செய்து, அவர் எங்கெங்க போறாரோ, ஸ்ரீராமன் எங்க போனாலும் அவனுக்கு வந்து நீ காவலா இருக்கணும், எந்த ஒரு சின்ன ஒரு தடங்கள் கூட ஏற்படுத்தக்கூடாது. அவன் வனத்துல வந்து ஸ்ரீராமருக்கு அரக்கர்கள் தொந்தரவு நிறைய இருக்கும், நீ வந்து இங்க இருக்க கூடாது, என்னோட பெர்மிஷன் நீ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீ என்னோட பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீ எப்பொழுதும் ஸ்ரீராமருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
சோ போய் உடனே ரொம்ப ஆனந்தமா போய் ஸ்ரீராமர் கிட்ட, அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, எப்பொழுதும் உங்ககிட்ட தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால உங்களை விட்டு ஒரு அடி கூட நான் நீ நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த மாதிரி சீதை, லக்ஷ்மணர் எல்லாம் புறப்பட்டு வெளியில போறாங்க. அப்போ இதை விட கொடுமையானது என்னன்னா, நீங்கெல்லாம் எதையும் எடுத்துட்டு போக கூடாது, மர உரி தரித்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால அந்த பட்டாடைகள் எல்லாம் எடுத்து களைஞ்சிட்டு மர உரினா மரத்துல உரிச்ச அந்த தோல் போன்ற ஆடை அணிஞ்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமர் அணியும் போது லக்ஷ்மணரும் அதையே அணிஞ்சுக்கிறார். இப்படி லக்ஷ்மணர், ராமர், சீதை 3 பேரும் தேர்ல ஏத்தி காட்டோட எல்லை வரைக்கும் விடுறதுக்காக சுமித்திரர் அவரை தேரோட்டி கூட்டிட்டு போறார். அப்போ அவங்கள பார்த்து நாட்டு மக்களுக்கு கண்கள்ல அப்படியே ஆறு போல கண்ணீர் பெருகி ஓடுது. யாராலையும் அவங்களோட துக்கத்தை தடுக்கவே முடியல. அப்போ தேரோட வேகம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப வேகமா போகும். இவங்களை தவிர்க்கறதுக்காக தேரோட்டிய வேகமா ஓட்ட சொல்றாரு. ஆனா மக்களோ அதுக்கு மேல ஓடி வர்றாங்க, ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி. அப்போ அவங்களெல்லாம் பார்த்து ஸ்ரீராமருக்கு அப்படியே இதயம் பிளந்து போகுது. எதுக்காக நீங்க பின்னாடி ஓடி வர்றீங்க இவ்வளவு வேகமா? அப்போ அவர் சொல்றாரு, தேரை மெதுவா ஓட்டு, இவங்க நிறுத்த மாட்டாங்க போல, நம்மள பின்தொடர்றத நிறுத்த மாட்டாங்க போல, அதனால மெதுவா ஓட்டுன்னு சொல்றாரு. அதனால மெதுவா ஓட்டுறாரு. அப்போ மக்கள் எல்லாம் ரொம்ப நடைய வேகமா, ஏன்னா தேர் மெதுவா போனா கூட அதுக்கு ஈக்குவலா வேகமா நடந்து வந்தாங்க, பின்னாடியே நடந்து வந்தாங்க. யாரும் அந்த வெயில பொருட்படுத்தல, அவங்களோட பசிய பொருள்படுத்தல, தாகத்தை பொருள்படுத்தல. ஸ்ரீராமர் எங்களது உயிர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வர்றாங்க அந்த தேர்ல. யாராலையும் அவங்க துக்கத்தை யாராலையும் களையவே முடியல, யாரும் ஆறுதல் சொல்ல முடியல. அப்போ ஸ்ரீராமர், வேண்டாம், நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க, நான் மட்டும்தான் போகணும். ஆனா இவங்க 2 பேரும் என் கூட சொல்லாம கேட்காம வர்றாங்க, நீங்க எதுக்காக வர்றீங்க அப்படின்னு சொல்லும்போது யாருமே கேட்கல. காடு எல்லை வரைக்கும் வந்தாச்சு. அப்போ காட்டினோட எல்லையில உள்ள பூத ஆரம்பிச்சாங்க எல்லாருமே. மக்களும் நாங்களும் வர்றோம். என்ன சொல்றாங்க, நாமெல்லாம் காட்டை நாடாக்கிக்கலாம், இங்க இவங்களை வந்து காடு போல ஆக்கிட்டு இவங்களை தனியா விட்டுட்டு போலாம். யாரெல்லாம் நாடாளன்னு ஆசைப்பட்ட பேராசைக்காரர்களை நாம இங்க விட்டு அவங்கள காட்டுல இருக்கிற மாதிரி பண்ணிட்டு நாமெல்லாம் அங்க போய் காட்டை நகரமாக்கிக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் கிராமங்களை எப்படி பல பல மாடி கட்டடங்களை பண்ணி மக்கள் அந்த நிலங்களை எல்லாம் சேதப்படுத்துறாங்க பாருங்க. ஆழமான குழிகளை தோண்டி இந்த தங்கம் எடுக்கிறேன், நிலக்கரி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மலைகளை, இயற்கைகளை எல்லாம் எப்படி பாழ்படுத்துறாங்களோ அது மாதிரி. அவங்க அன்னைக்கெல்லாம் இயந்திரங்கள் கிடையாது, ஆனா பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நீங்கெல்லாம் காட்டுல வந்து உயிர்வாளிகள் நிறைய இருக்கு, அதுங்களுக்கெல்லாம் நாம தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆனா என் கூட லக்ஷ்மணன் வர்றான் என்னை பாதுகாக்கறதுக்கு. லக்ஷ்மணன் வந்து பெரிய வீரன், நானும் வந்து பாதுகாப்பா இருப்பேன், தயவு செஞ்சு நம்புங்க, நாங்க சீத்தை பாத்துக்குவோம், நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கும்போது யாரும் கேட்கல. அதனால அவர் என்ன பண்றார், அதோ அந்த காட்டோட எல்லையிலேயே தேரை நிறுத்த சொல்லி அங்கேயே எல்லாரையும் தூங்க சொல்றார். தானும் தூங்குறதா நடிக்கிறார். ஆனா ராம, லக்ஷ்மணர், சீதா 3 பேர் தூங்கவே இல்லை. அப்போ இந்த மக்கள் எல்லாம் அங்கங்க படுத்துக்கிறாங்க, ஓடி வந்த களைப்பு வேற. எல்லாம் தூங்கின உடனே நடுநிசியில 1 மணி இருக்கும், அவங்க தானா எழுந்து 3 பேரும் எந்த ஒரு சத்தமும் இல்லாம, கால் தடங்கள் இவங்களுக்கு எங்க பாதை காட்டிருமோன்னு சொல்லி அவங்கள குழப்புற மாதிரி 10 தடங்களை உண்டு பண்ணிட்டு அவங்க அப்படியே காட்டுக்குள்ள போயிடுறாங்க. காலையில எழுந்துச்சு பாக்குறாங்க, மக்களுக்கெல்லாம் ஒரே ஏமாற்றம், எங்கேயும் அவரை காணோம், நம்மளை விட்டுட்டு போயிட்டாரேன்னு சொல்லி அழுது புலம்பி வேற வழி இல்லாம அவங்க எல்லாம் சோர்ந்து போய் அப்படியே நாடு திரும்புறாங்க. இங்க பரதருக்கோ அம்மா மேல அவ்வளவு கோபம். அப்போ அங்க வால்மீகி முனி போன்ற பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாம் கூட பரதருக்கு அந்த ஆசை இருக்குமோ அப்படின்னு டெஸ்ட் பண்றாங்க. பரதா, நீ நாட்டை ஆளலாம், ராமர் போயாச்சு, நீ நாட்டை ஆளலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கதறிடுறார். நீங்கெல்லாம் என்னை அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் அண்ணன் இல்லாம நான் நாட்டை ஆளணுங்கிற எனக்கு பேராசை இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் அப்படிப்பட்டவனா? மக்களும் சந்தேகப்படுறாங்க, நீங்களும் எங்களை சந்தேகப்படுறாங்க, நான் எதுக்கும் உயிர் வாழணும், நான் இறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல, ஒருவேளை உனக்கு அந்த எண்ணம் இருக்குமோன்னு நாங்க சோதிச்சு பார்த்தோம், வேண்டாம், நீ அப்படி பண்ணிராத அப்படின்னு சொல்லி. சரி, நான் திரும்ப போய் அண்ணனை கூட்டிட்டு வர்றேன், எனக்கெல்லாம் இந்த பதவி எல்லாம் வேண்டாம்,
சோ இந்த மாதிரி பக்தர்கள் இவங்க எல்லாருமே பக்தர்கள். நம்ம அண்ணன் தம்பின்னு பார்க்க கூடாது, மக்களை எப்படி பார்க்கணும், மக்களையும் சரி பரத சத்ருக்கனையும் சரி பக்தர்களா பார்க்கணும். சோ பகவான் இன்றி எப்படி உயிர் இருக்காது அப்படிங்கறத இவங்க எல்லாம் நிரூபிக்கிறாங்க. நாமெல்லாம் பகவானை மறந்து உயிரோடு இருக்கிறோம். ஆனா அந்த மாதிரி பக்தர்கள் ஸ்ரீராமருடன் அந்த அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய அனைத்து பேரும் அவ்வளவு ஒரு தூய பக்தர்களா இருந்தங்காட்டிக்கு தான் அந்த லீலையில பங்கேற்றாங்க. சோ உயிர் இல்லாம எப்படி உடல் இருக்காதோ அது போல ஸ்ரீராமர் இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோம் மக்கள் சொல்றாங்க. பரத சத்ருக்கன் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அங்க மாயாதேவியா இவங்க ஒருத்தர் மட்டும் பேராசையின் சின்னமாக இந்த கைகேயும் மந்தரா 2 பேரும் மாயையோட சின்னமா அவங்க மட்டும் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாயையோட சின்னமா எல்லாரும் இருக்கிறோம். யாரோ ஒரு 2 பேர் தூய பக்தர் இருக்காங்க. கலியுகத்துல இப்படி நம் நிலைமை மாறி போயிடுச்சு. சோ இப்படி பரதன் திரும்ப போய் கூட்டிட்டு வரலான்னு பரத சத்ருக்கன் எல்லாம் தேரை எடுத்துக்கிட்டு படைகளை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறாங்க. அந்த படைகள் வர்ற புழுதி அங்க ஸ்ரீராமரும் லக்ஷ்மணருக்கும் அவங்க அவங்க காதுல கேக்குது. ஏன்னா அங்க பறவைகள் எல்லாம் படகுது, விலங்குகள் எல்லாம் ஓடுது, புழுதி பறக்குது, பெரும் சத்தம். அப்போ ஸ்ரீராமர் சொல்றார், லக்ஷ்மணா இது என்னவோ பெரும் சத்தம், மிருகங்கள் எல்லாம் பயந்து ஓடுற அளவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, நீ மரத்து மேல ஏறிப்பாரு அப்படின்னு. அப்போ உயர்ந்த ஒரு மரத்து மேல ஏறி பாக்குறார். பார்க்கும்போது அங்க ஸ்ரீராமர் அந்த அயோத்தியனோட கொடி முன்னாடி வருது. அதை தொடர்ந்து பல படைகள் வருது. முன்னாடி இவர் வர்றார், பரதன் வர்றார். இத பார்த்துக்கிட்டு லக்ஷ்மணருக்கு பெரும் கோபம். இவன் வந்து அவங்க அம்மா தான் நாட்டை ஆள சொன்னா, ஆனா உன்னை காட்டுக்கு போக சொன்ன இப்ப சொல்லிட்டா. ஆனா இவன் காட்டுக்குள்ளேயே உன்னை அழிச்சு கொன்னுட்டு அப்புறம் ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறான் போல. அதனாலதான் படைகளோட வர்றான். இவனை நான் என்ன செய்யறேன்னு பாருன்னு உள்ள போய் அந்த சாலைக்குள்ள இருந்து பெரிய ஒரு கத்திய எடுத்துட்டு வர்றார். இவனை இன்னைக்கு நான் கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஸ்ரீராமர் சொல்றாரு, வேண்டாம் லக்ஷ்மணா, நீ ஆத்திரப்படாத, கோபம் உன்னை முட்டாளாக்கிரும், கோவப்படாத, முதல்ல என்ன நோக்கத்தோட வர்றாங்கிறத தெரிஞ்சுக்கலாம், நீ பொறுமையாயிருன்னு சொல்றாரு. ஆனா இவர் பொறுமையா இல்லாம அந்த கத்தியை எடுத்துட்டு போறார். அப்போ ஸ்ரீராமர், என் பேச்ச நீ கேட்கலினா என் கூட இருக்காதுன்னு கொஞ்சம் சீரியஸா சொல்லும் போது அப்புறம் அமைதியாயிட்டார். அப்போ பரதன் ஓடி வந்து அவரோட கால்ல தபால்னு விழுந்து அழுன்னு அழுகிறார். அண்ணா நீ இப்படி வரலாம், அன்னை சொன்னதெல்லாம் மோசமான ஒரு எண்ணத்துல சொன்னதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கிட்டு காட்டுக்கு வரலாமா? நீ திரும்ப வா, அப்பாவும் இறந்துட்டாரு, உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாம அப்பாவும் இறந்துட்டார். இத கேட்ட உடனே ஸ்ரீராமருக்கு அவ்வளவு அழுக. தந்தையை நாம இழந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப அழுகிறார். அப்போ எல்லாம் சமாதானம் அடைஞ்சு, நீ போய் நாட்டை ஆளணும், ஏன்னா இப்போ தலைமை கிடையாது, அப்பாவும் போயிட்டாரு நாட்டுல, நான் வந்து என்னுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும், சத்தியத்தை காப்பாற்றணும், நீ போய் நாட்டை ஆளு அப்படின்னு பரதன்ட்டு சொல்லும்போது பரதன் முடியவே முடியாதுன்னு பல சாஸ்திரங்களை எல்லாம் எடுத்துக்காட்டி அவர் வாதாடிட்டே இருக்கார். அப்புறம் கடைசியில ஸ்ரீராமர் சொல்றாரு, இது என்னோட ஆணை, நீ போய்தான் ஆகணும் அப்படின்னு. நான் என்னைக்கும் நான் வாக்கு தவற முடியாது, நான் 14 ஆண்டுகள் காட்டுல இருந்துட்டு வரேன், அது வரைக்கும் நீ ஆட்சி செய் அப்படின்னு சமாதானம் சொல்றாரு. ஏன்னா 14 ஆண்டுகள், யாரு 12 ஆண்டுகளுக்கு மேல ஒரு காட்டுல இருக்காங்களோ அவங்க மீண்டும் ராஜ்யத்துல அரசாள முடியாது அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம், சட்டம் இருக்கு. ஆனா அதை வச்சுதான் கைகேயி அந்த வரத்தை கேக்குறா. அதனால இவர் சொல்றாரு, நான் திரும்பி வந்துருவேன் போன்னு. ஆனா பரதன் சொல்றாரு, நீ வந்துதான் ஆட்சி செய்யணும், இல்லைன்னா நான் அங்க இருக்க மாட்டேன். நீ எப்படி காட்டுக்குள்ள இருக்கிறியோ அது போல நானும் ஒரு காட்டுக்குள்ள தனியாக இருந்து, அவர் இந்த கோமயத்துல ஊறின அரிசி அவளோ கிரெயின் அத மட்டும் சாப்பிட்டு 14 ஆண்டுகள் அவர் நாட்டுக்குள்ள இருக்க மாட்டார். அவருடைய பாதங்களை அவரோட பாதத்துல தரிச்ச ஒரு செருப்பு அத தலையில தாங்கிட்டு போவார். தாங்கிட்டு போய் அத சிம்மாசனத்துல வச்சு அந்த ஆட்சி செய்வாரு. ஆனா அவர் அரண்மனையில இருக்க மாட்டார், அவர் காட்டுக்குள்ள இருப்பார். இப்படி தவ வாழ்க்கை. இப்ப எல்லாருமே மனைவி பிரிஞ்சுட்டாங்க.
இப்ப யாருமே மனைவி கூட இல்ல. இந்த 3 சகோதரர்கள், ஸ்ரீராமர் மட்டும்தான் இப்ப மனைவியோட இருக்கார். அந்த மனைவியும் அவர் இழக்க போறார். ராவணன் வந்து சீதா தேவி தூக்கிட்டு போக போறாங்க. இப்படி ஸ்ரீராமர் காட்டுக்குள்ள போகும்போது லக்ஷ்மணர் என்ன பண்ணுவாருன்னா முன்னாடி போவார். எப்பவுமே பெரியவங்க முன்னாடி போகணும், பின்னாடி இளையவங்க வரணும். ஆனா இங்க லக்ஷ்மணர் என்ன பண்றார், தமையனுக்கு முன்னாடி போறார். எதுக்காகனா அவரது தாமரை பொற்பாதங்கள் அவர் கால்ல முள்ளோ இல்ல இந்த செடிகளோ இல்ல கல்லோ குப்பையோ படக்கூடாதுங்கறக்காக முன்னாடி போய் அவர் கத்திய வச்சு எல்லாம் சரி பண்ணுவார், பாதையை சரி பண்ணுவார். அப்புறம் பின்னாடி தன் தமையனை சீதா தேவியும் வர சொல்லுவார். சோ இப்படி அவர் வந்து எப்பவுமே சேவை செஞ்சார். அவர் நைட்டு வந்து தூங்க மாட்டார். 14 ஆண்டுகள் அவர் தூங்கவே இல்லை. பகலிலும் இரவிலும் தன் தமையனுக்கு எப்படியெல்லாம் சேவை செய்ய முடியும். கண்கள் எப்பவுமே முழிச்சிருக்கும். கண்ணு ஒரு இமைய ஒரு ஒரு துளி கூட இது பண்ண மாட்டார். ஏன்னா அசுரர்கள் தொல்லை, விலங்குகள் தொல்லை, எதுவானாலும் என் தமையனுக்கு நான் பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு போற இடத்துல எல்லாம் அவருக்கு அந்த குசா புற்கள் இருக்கும். அந்த புற்களை வைத்து அந்த செடிகளை வச்சு பூக்களை வச்சு அவருக்கு இருக்கிறதுக்கு ஆசனம், சாப்பிட்றதுக்கு தனியா ஒரு ஆசனம், அவர் வந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அந்த பூஜையில உட்கார்றதுக்காக ஒரு ஆசனம், அவருக்கு போற இடத்துல குடில், இந்த மாதிரி எல்லா சேவைகளும் அவர் தொடர்ந்து செஞ்சுட்டே வருவார். பானையில போய் தண்ணி எடுத்துட்டு வருவார். அவருக்கு பகவான் ஸ்ரீராமர் சீதா தேவி அவங்க கைகளை கழுவுறதுக்காக இப்படி எந்த நேரமும் அவர்களுக்கு சேவை செய்யறதுல ஈடுபட்டிருப்பாங்க. சோ இப்படி ஈடுபட்டிருந்தாலும் கூட பஞ்சவடி பஞ்சவடி வந்தப்போ அங்க வந்து ஒரு குடில் அமைக்க சொல்லி ஸ்ரீராமர் சொல்றார். அப்ப பஞ்சவடியில ஒரு நல்ல இடத்துல பழங்கள், காய்கறிகள், அந்த இயற்கையான அருவி போற இடம், விலங்குகள் அண்டாத இடம், இது மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்க ஒரு பஞ்சவடியில ஒரு குடிசை போடுறார். குடிசை சாலை போட்டு அந்த சாலையில பகவானுக்கு எல்லாம் புற்கள் எல்லாம் போட்டு எப்பவும் தனக்கு வந்து எதையுமே பண்ணிக்க மாட்டார். சோ இப்படி அவருக்காக எல்லாம் சேவை செஞ்சு இருக்கும்போதுதான் அந்த தங்க நிறமான மான் மரீச்சன் அப்படிங்கிற ஒரு அசுரனை அனுப்பி மான் வடிவுல சீதா தேவியோட கண்கள் படுற மாதிரி ஓட விடுறான் ராவணன். அப்போ அந்த தங்க நிற மான பார்த்தோன்னே சீதா தேவிக்கு ஆசை. பாருங்களேன், எப்படி ஆசை வடிவுல நம்ம வாழ்க்கை இப்படித்தான் அலங்கோலம் ஆகுது அப்படிங்கிறத இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப சீதா தேவி ஆசைப்படல, ஆனா நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதெல்லாமே. ஒரு நாடகம் பார்த்தோம்னா அது வந்து நாம் வேண்டும் அப்படிங்கறத வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காரு. சோ அந்த மானை பார்த்து அவங்க அத வேணும்னு ஆசைப்படும் போது அந்த மான் பின்னாடி ஸ்ரீராமர் ஓடிடுறாரு அதை பிடிக்கிறதுக்காக. சோ அந்த நேரத்துல ராவணன் வந்து இங்க சாலையில பர்ணசாலையில சீதா தேவி கவர்ந்துட்டு போறாங்க. சோ இதனோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டத்னா பிரபு. தண்டத் பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு.